மக்களோடு ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது ஒரு அரசு தரப்பினுடைய ஒரு நல்ல அணுகுமுறை. இப்போ நீங்கள் மன் கி பாத்னு ஒன்று நடத்தினார் மோடி. அவர் அந்த நிகழ்ச்சி சரி தப்பு அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் அதையாவது செஞ்சாரே அப்படிங்கிற அளவில் தான் இருந்துச்சு. அதோட பொருள் என்னென்னா, எந்த மீடியாவுக்கும் வர்றதில்ல, யார்கிட்டையும் பேசுகிறதில்ல, என்ன தகவல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஸ்கிரிப்டடாக வச்சுருந்தா கூட நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க எங்களுக்கு தெரியாது, எப்போமாவது 2 பேர்கிட்ட வெளியில் இருந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து கிளம்புறதோட சரி. இப்படி இருந்ததுக்கு பதிலாக ஏதோ ஒன்று இந்த மக்களோடு நான் பகிர்ந்துக்கிட விரும்புகிறேன் அப்படின்னு அவர் பேசினார். இப்போ இவரை பொறுத்தவரையில் இவர் ப்ரெஸ்ஸு சந்திக்க தான் செய்கிறாரு, மக்களோடு நேரடியாக மக்களை சந்திக்கிறாரு, எல்லாமே நடக்குது. கூடுதலாக இந்த அரசு எந்த திசையில் போயிட்டுருக்குது, தமிழ்நாட்டினுடைய நிதி இது விவகாரங்களில் ஒன்றிய அரசு எப்படி வேலை செய்கிறது, இதெல்லாம் இப்போ நாம் தினசரியும் பேசுகிறோம், அந்த கட்சியிலேருந்து நிறைய பேர் பேசுகிறாங்க, அவர்களுக்கு பேசுவதற்குன்னு சொல்லி ஆட்கள் இருக்காங்க. எல்லாரும் பேசினாலும் கூட முதலமைச்சர் அவர் சொன்னால்தான் அதுக்கு நியாயமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒன்றியத்திலிருந்து நிதி ஒதுக்கீட்டில் ஓரவஞ்சனை செய்யப்படுகிறதுங்கிற தகவல் அவர் சொல்கிறது தான் சரியாக இருக்கும். நம்ம சொல்கிறதுங்கிறது அதை எடுத்து சொல்கிறதா இருக்கும். சரி. ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கள, அதுக்காக இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மை அவர் உருவாக்கி அவர் பேசுகிறாரு.